ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. என்னோட ஸ்டைலில் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்த்துடலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா இல்லை மேக்ரோனி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கூல் வாட்டர்ல இது பண்ணிக்கோங்க, காமிச்சுக்கோங்க. ஒரு குடமிளகா, 10 பல்லு பூண்டு பொடிசா கட் பண்ணிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், இவ்வளவுதாங்க தேவையான பொருள். அதே கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 10 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க 2 தக்காளி பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கச்சப்பும் ஊற்றிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல இருக்க பச்சை வாசம் கம்ப்ளீட்டா போகட்டும். காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ண வச்சிடலாம், கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தல அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் டச்சா லைட்டா கரம் மசாலா தூவி இறக்கிருங்க. தேவைப்பட்டா நீங்க மிளகுத்தூள் கூட போட்டு இறக்கிடலாம். ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி கீரை இல்லைன்னா கசூரி மேத்தி ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டு இறக்குங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் டொமேட்டோ கச்சப்போட தான் வச்சுக்கிட்டேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் செஞ்சு அசத்துங்க. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க.